வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவானது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. ஞாயிற்றுக்கிழமை வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகையில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும். புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல். தென் மாவட்டங்களில் மழை தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. மழை பாதித்த பகுதிகளில் மீட்பு, நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களை கணக்கீடு செய்ய அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். அணைகளின் நீர் இருப்பை தொடர்ந்து கண்காணிக்கவும் வலியுறுத்தல். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்களும் அஞ்சலி செலுத்தினர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட காங்கிரஸ் கொடி. ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் மறைவை அடுத்து காங்கிரசார் மௌன அஞ்சலி. ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் காலமானதைத் தொடர்ந்து ஈரோட்டில் காங்கிரஸ் தொண்டர்கள் கண்ணீர் அஞ்சலி. ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் வீட்டில் அவரது திருவுருவப்படத்திற்கு காங்கிரசார் மலர் தூவி அஞ்சலி. உறுதியான அர்ப்பணிப்புடன் நேர்மையாகவும் துணிச்சலாகவும் மக்கள் பணியாற்றியவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல். தைரியமான கொள்கை பிடிப்பு கொண்ட தலைவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரங்கல். மன்மோகன் சிங் அமைச்சரவையில் ஜவுளித்துறை இணை அமைச்சர் பொறுப்பினை ஏற்று தனது ஆளுமை திறனை வெளிப்படுத்தியவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் செய்தியில் புகழாரம். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைப்பு. செல்வ பெருந்தகை, ஜெயக்குமார், அண்ணாமலை, சீமான், தமிழிசை உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை. மறைந்த ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய குஷ்பு. தனிப்பட்ட முறையில் பேரிழப்பு என பேட்டி. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறது அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம். முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல். வரும் 18ஆம் தேதி நடைபெற இருந்த திமுக தலைமை செயற்குழு கூட்டம் ஒத்திவைப்பு. கனமழை எச்சரிக்கை மற்றும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. நெல்லையில் பயிர் பாதிப்பு தொடர்பான கணக்கீட்டு பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் கே.என். நேரு பேட்டி. முதலமைச்சரின் அறிவிப்பின்படி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தகவல். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து 11,500 கன அடி உபரி நீர் திறப்பு. 50 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அணையின் பிரத்யேக கழுகு பார்வை காட்சி. திண்டுக்கல் குடகனாறு தடுப்பணையில் இருந்து ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். தடுப்பணையில் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் தெர்மல் நகர், காதர் மீரான் நகர் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் மக்கள் பரிதவிப்பு.
தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக ரயில்கள் புறப்படும் இடம் மாற்றம். தூத்துக்குடிக்கு பதிலாக மீளவட்டான் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர், ஏரல் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் பேருந்து சேவை நிறுத்தம். முக்காணி, ஏரல் பகுதிகளில் இருந்து பாலங்களில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுவதால் நடவடிக்கை. திருச்செந்தூர் வருவதை பக்தர்கள் தவிர்க்க வேண்டும். தூத்துக்குடி திருச்செந்தூர், நெல்லை திருச்செந்தூர் சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். நெல்லை அகஸ்தியர் மற்றும் கல்யாண தீர்த்த அருவியில் காட்டாற்று வெள்ளம். தடுப்பு கம்பிகளை மூழ்கடித்தவாறு பாய்ந்தோடும் தண்ணீர். தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நெல்லை அம்பாசமுத்திரத்தில் 65 ஹெக்டேர் பரப்பளவிலான வாழைகள் நீரில் மூழ்கி சேதம். சேதமடைந்த வாழைத்தார்களின் ட்ரோன் காட்சி. கனமழை பெய்யும் நிலையில் குமுளி மலைப்பாதை, கம்பம்மேட்டு, போடிமேட்டு பகுதிகளில் மரங்கள் முறிந்துவிட வாய்ப்பு. பொதுமக்களும் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களும் இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று தேனி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். சென்னை திருவொற்றியூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். தரைப்பாலத்தை மூழ்கடித்த வெள்ளம் சீறி பாய்வதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை மாதவரம் அருகே முழங்கால் அளவிற்கு சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீர். வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மூழ்கிய தரைப்பாலம். சாலையோரம் சாய்ந்த அரசு பேருந்தை போராடி மீட்ட போக்குவரத்து துறையினர். வரும் ஜனவரி மாதம் முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவது கட்டாயம். புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் அதிரடி உத்தரவு. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும். மக்களவையில் பிரதமர் மோடி உறுதி. பெண்களை மையப்படுத்தியே திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்துகிறது. சுதந்திரம் பெற்ற உடனே பெண்களுக்கு அதிகாரம் வழங்கியது இந்தியாதான் என்று பிரதமர் மோடி பெருமிதம். நாடு முழுவதும் ஏழைகளின் பசியை போக்கவே ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஏழைகளை காக்கவே ஒரே நாடு ஒரே சுகாதார திட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. எமர்ஜென்சி காலத்தில் அரசியல் சாசனத்திற்கு முடிவுரை எழுதப்பட்டது. ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா திகழ்வதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வரும் 16ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல். மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்கிறார். இந்திய அரசியலமைப்புக்கு மாற்றாக மனுஸ்மிருதியை தூக்கி பிடித்தவர் சாவர்கர். மக்களவையில் அரசியல் சாசனம் தொடர்பான உரையாற்றிய ராகுல் காந்தி விமர்சனம். முன்னாள் துணை முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான எல்.கே. அத்வானி உடல்நலக்குறைவால் டெல்லி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல்.
டெல்லி நோக்கி பேரணி செல்ல முயன்ற விவசாயிகள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டி அடிப்பு. ஷம்பு எல்லையில் மீண்டும் பதற்றமான சூழல். சிறை சென்றபோது தமக்கு ஆதரவாக இருந்த அனைவருக்கும் நன்றி. விசாரணைக்கு உரிய ஒத்துழைப்பு அளிப்பேன் என்று நடிகர் அல்லு அர்ஜுன் பேட்டி. நடிகர் அல்லு அர்ஜுன் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நின்று நாட்டிற்காக போர் புரிந்தாரா என்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கேள்வி. படம் எடுக்கிறார், சம்பாதிக்கிறார், அவ்வளவுதான் என்றும் கருத்து. வர்த்தகத்தில் மிகவும் சாதகமான நாடு என்ற விருப்ப பட்டியலில் இருந்து இந்தியாவின் பெயரை நீக்கிய சுவிட்சர்லாந்து. வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக சுவிட்சர்லாந்து அரசு அறிவிப்பு. தென்கொரிய அதிபரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். அதிபரை பதவி நீக்கம் செய்யலாமா என்பது குறித்து அரசியலமைப்பு நீதிமன்றம் முடிவெடுக்கும். சிலி நாட்டின் அர்ஜென்டினா எல்லைப் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவு. தொடர் மழையால் ஆஸ்திரேலியா, இந்தியா அணிகளுக்கு இடையேயான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் கைவிடப்பட்டது. ஆஸ்திரேலிய அணி விக்கெட் இழப்பின்றி 28 ரன்கள் எடுத்துள்ளது. செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்த தமிழக வீரர் குகேஷுக்கு குவியும் பாராட்டு. உலகின் பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து பதிவு. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் முகமது அமீர் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. அடுத்த தலைமுறை வீரர்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட்டை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்ல இதுவே சரியான நேரம் என்று எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. மருதமலை முருகன் கோவிலில் நடிகை த்ரிஷா வழிபாடு. கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு மரியாதை.